असतो सद्गमय तमसो ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतो सद्गमय तमसो ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसो ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसो ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அதாவது ஜூன் 10ஆம் தேதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாம் சாணக்கியன் எபிசோட் 1 ஆரம்பமாக போகுது. இது வந்து மண்டே டு ஃப்ரைடே 7 மணிக்கு நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் அதை அப்லோட் பண்ண உடனே பார்க்குறவாளும் பார்க்கலாம் லைவாக, இல்லைனாலும் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும், எப்போ வேணாலும் பார்க்கலாம். இதில் வந்து குவிக்காக 2-3 விஷயம் ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் வித் யூ பிஃபோர் த எபிசோட் ஸ்டார்ட்ஸ். நம்பர் 1, இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சீரீஸ். 1999 13th December, if I remember right. The first episode went on air on Raj TV. It was produced by Minbim Mangal. ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நான் இதை வந்து ரீஅப்லோட் பண்ணணும் என்னோட யூடியூப் சேனலில் அப்படின்னு. இதோட ரைட்ஸ் வந்து கீதா கைலாசம் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்குது. அவள்கிட்ட கேட்டோன்னே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், சார் இது உங்கள் ப்ராடக்ட் சார், தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் யூடியூப் சேனலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செகண்ட் திங், 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் இட் இஸ் ரெலவெண்ட். ஏன்னா இதை பார்க்காத வாழ்க்கை சொல்கிறேன். ஏன்னா இட் டீல்ஸ் வித் த ரெலவென்ஸ் ஆஃப் வேதாஸ் டு மாடர்ன் சயின்ஸ். அதான் நம்ம வேதங்களில் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ். அதே சமயம் இது ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணியிருக்கேன். ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பேஸ் பண்ணி 2 வேத வித்துகளுக்கு நடுப்புற ஏற்படக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுவும் வந்து என்னன்னா அக்ரஹாரத்துலேயும் நடக்கும், கதை வந்து சிட்டிலையும் நடக்கும். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத்.
அண்ட் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து சார் 2ஆம் சாணக்கியன் எப்போ சார் பார்க்கலாம் அதனால தான் நான் வந்து இவாள்கிட்ட கூட கேட்டேன், கீதா கைலாசம்கிட்ட கூட கேட்டேன், மேடம் இதை கொஞ்சம் கொடுக்க முடியுமா நீங்கள், ஏன்னா நிறைய பேர் கேட்குறா அப்படின்னு. ஸோ ஏன்னா இதை வந்து ஏற்கனவே பார்த்தவாளும் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் புதுசாக பார்க்குறவாளுக்கு ஐ எம் pretty sure that it will be an engrossing thing. ஸோ இது வந்து 52 எபிசோடு இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் வேதங்களை பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம 4 வேதங்கள் எஸ்பெஷலி அதர்வண வேதத்தையும் நான் இதில் டச் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட இந்த மொபைல் நம்பர் இருக்குது, இந்த மொபைல் நம்பருக்கு அவசியம் உங்களோட ஃபீட்பேக்கை, அதாவது அது வந்து பாராட்டுதலாகவும் இருக்கலாம், கிரிட்டிசிசமாகவும் இருக்கலாம். ஐ எம் ஓப்பன் டு போத். ஸோ உங்களோட கமெண்ட்ஸு, உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு அவசியம் தேவை. அண்ட் அடுத்த ஒரு 2.5 மாதத்துக்கு யூ கேன் வாட்ச் திஸ். அட் த சேம் டைம் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அதாவது பகவான் ரமண மகரிஷி அவரை பற்றின சீரீஸ் இப்போ நான் இந்த 16ஆம் தேதியிலேருந்து, ஜூன் 16ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த 2ஆம் சாணக்கியனை தொடர்ந்து மகரிஷி அந்த சீரீஸும் வரும். அதுக்கும் அப்புறம் ஆர் எலாங் வித் தட் பெரியவா சீசன் 2 அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே தெய்வ சங்கல்பம், பகவத் சித்தம். ஸோ மகா பெரியவாளோட அனுகிரகத்தினாலையும் உங்கள் எல்லாரோட ஆதரவுனாலையும் தொடர்ந்து என்னால் செயல்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இங்கே ரைட் சைடு வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு சின்ன ரெட் கலரில் ஒரு இது வரும், அதை அவங்க ப்ரெஸ் பண்ணேன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, அதுக்கு ஒன்றும் பே பண்ண வேண்டாம். எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த வீடியோ வந்திருக்கு, இந்த வீடியோ வந்திருக்கு அப்படின்னு. அது பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவசியம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட. ஏன்னா இது வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் பண்ணுறது எதுவுமே கமர்ஷியலாக பண்ணலை. இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு பண்ணுறேன். அதனால் இந்த சீரீஸை பற்றியும் என்னோட சேனலை பற்றியும் அவசியம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நவ் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் 2ஆம் சாணக்கியன். நன்றி நன்றி நன்றி. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुचलः स्पन्दितुमभि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरभि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यप्रभवति तनीयां सम्पांसुं तव चरणपङ्गे रुहभवम् विरिञ्जिः सञ्चिन्वन् विरचयति लोकानविकलम् वहत्येनं सौरुहि कथमपि सहस्रेण शिरसा अरह संक्षुद्यैनं भजति बसितोद्धूलन भीतिम्. சுவாமி, அதான் பாட்டு முடிஞ்சு போச்சே, அர்ச்சனை அபிஷேகம்லாம் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஒரு நிமிஷம் இருங்கோ, தீட்சதை வந்தோன்னு ஆரம்பிச்சுடுறேன். ஏன் ஓய், நாங்கள் இத்தனை பேர் இங்கே கூடி இருக்கிறது உமக்கு மனுஷால தெரியலையா? எங்களை மட்டும் காக்க வைக்கிறது போறாதுன்னு சாமியை வேற காக்க வைக்கிறீரா? ஏய் சுவாமிநாதா, அவர் தான் சொல்லிட்டார் ஒன்றும் தீட்சிதர் வந்த ஒன்று ஆரம்பிச்சுடுறேன்னு. அனாவசியமாக எதுக்கு அவர் வாயை போட்டு கலர்ற? தீட்சிதர்னா என்ன, பெரிய கொம்பா? ஆமாம், கொம்பு தான். ஏய், அவருக்கு இருக்கிற பாண்டித்யம் உனக்கு இருக்கா? உன்னோட குருங்கிறதுக்காக பறிஞ்சு பேசுறியா? பாண்டித்யம் என்ன பொல்லாத பாண்டித்யம்? மனுஷாளுக்கு பாண்டித்யத்தை விட பதுசும் அடக்கமும் தான் ரொம்ப முக்கியம். படிச்ச வாழ்க்கை வித்யா கர்வம் இருக்கிறது இயற்கை. மகாதேவா, சுவாமிநாதன் சொல்ல நியாயம் தானடா. அது என்னடா வித்யா கர்வம்?
எடுத்தறிஞ்சு பேசுறது மத்தவங்களை அலட்சியப்படுத்துறது அது என்னடா குணம்? எதுக்குமா அவனுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்க? ஏன்னா நான் பேசுறது சரின்னு உங்க அம்மாவுக்கு புரியுது. புரிஞ்சு விட்டோம். குறுக்கல ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துட்டு இருக்காது. தீட்சிதர் வர வரைக்கும் தீபாரதனை காத்துட்டு இருக்க வேண்டாம். நீங்க பூஜை ஆரம்பிங்க. தீட்சிதர் வர வரைக்கும் எதையும் ஆரம்பிக்க கூடாது. அதுவும் எப்படி நான் பாத்துறேன். என்னத்துல பாத்துறேன். இங்க இருக்கோம். அதுக்கு எதுக்கு மல்லு கட்டிட்டு இருக்கீங்க நீங்க? அப்போ என் ஆத்துக்கார் மட்டும் என்ன சண்டைக்காக அலையறா? நகரு நகருங்க வாங்க நகரு நகரு நகரு. இருடா, நான் தான் இருக்கவே இருக்கேனே. முதல்ல ஊர்க்காரர்களை கவனி. ஏற்கனவே நான் வர கொஞ்சம் தாமதமாகிடுது. அதுக்குள்ளே யார் யார் என்னென்ன பேசியிருப்பான்னு எனக்கு தெரியும். முதல்ல அங்கேருந்து ஆரம்பி. सत्यमणि नक्षत्रे कुंभराज स्वामिना सर्वनाम सत्यजमान सह कुटुंब क्षेमचुर अत्यपुर एवं विशेष होराट नक्षत्र धनुराज सत्य महादेव என்ன சங்கல்பம் பண்ணி வைக்கிற? ஜீவனே இல்லாமல் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி மந்திரங்கள்லாம் கணீர்னு அக்ஷர சுத்தமாக ஸ்பஷ்டமாக வந்து விட வேண்டாம். மூக்கு பிடிக்க 3 வேளை கொட்டிக்கிறியா இல்லையா கோவில் காசில்? அப்புறம் கடனை வேணும் காரியம் பண்ணினா என்ன அர்த்தம்? இல்லைண்ணா கோச்சுக்காதள். குறுக்க பேசாத. அந்த அர்ச்சனை திட்ட அவள்கிட்ட கொடு. சீமாச்சோ சொல்லுங்கண்ணா. நாளையிலேருந்து இந்த மடப்பள்ளியில் இருக்கட்டும். நம்ம சீனிவாச பிள்ளை ராகவன் இருக்கானோ இல்லையோ, அவன் இனிமேல் இந்த கோவில் காரியத்தெல்லாம் கவனிச்சுக்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லு. மொதல் வேலையை அதை செஞ்சுடுறேண்ணே. போடா, போய் தட்டை எடுத்துட்டு வா. சங்கல்பம் பண்றான் சங்கல்பம். அண்ணா கருணை காட்டுங்க. இனிமேல் ஸ்பஷ்டமாக சொல்லிவிடுறேன். நீ சொல்றது ஸ்பஷ்டமா இல்லை, கஷ்டமா இருக்கு. போருமே இந்த கோயிலுக்காக உழைச்சி கொட்டினது, அதை அவள்கிட்ட கொடு. ராஜா வாங்கிக்கோ. என்ன வேடிக்கை சீமாச்சோ? நகருங்கோ, வழி விடுங்க, வழி விடுங்க. நகரு நகரு எல்லாரும் தள்ளு. நின்னுக்கோன்னு சொன்னனோ இல்லையோ? ஹரி சீமாச்சு, உங்க அண்ணாவுக்கு நாக்குல சரஸ்வதி மட்டும் தாண்டவம் ஆடல, சகல விதமான அவச்சொல்லும் தாண்டவம் ஆடுறது. ஏண்டா இப்ப என்ன ஆச்சு இப்படி புலம்பின்னு இருக்கா? மா வாங்க பாருமா. ஏய் தல்றி மா மா வாங்க பாருமா. ஏன் மேல உட்கார்ந்திருக்கா? என்னடா என்னடா? பாருமா. திவாடி போ. விசாலி இங்க வா. அப்பா நான் விசிறேன்ப்பா. சமத்திரி கண்ணு. மனுஷாளுக்கு வாயில என்ன வார்த்தை வருதுன்னு தெரியணும். பாவம் சுப்புனி கண்ணெல்லாம் குளமா எடுத்து. ஆனா என் நெஞ்சில ரத்தம் கசிஞ்சதே. அது என்னது? அது கரியாக்காரன் கத்துவானே அந்த மாதிரியா? எல்லாம் வேத மந்திரங்கள், பக்தி ஸ்ரத்தையோட ஆச்சார அனுஷ்டானத்தோட கணீர்னு சொல்ல வேண்டிய சமாச்சாரம். அதுக்கு தான் சேர்த்து வச்சு நீங்க இருக்கேள, தீட்சிதர்னு பேரை வச்சுட்டு இந்த ஊரை ஆட்டி படைச்சுட்டு. சும்மாவானும் பேரை வச்சுக்கலடினா, வெறும் வம்சாவளியில் வந்த பேரில் இது. சுயமா நானே முன்னால் என்னன்னு ஒரு யாகத்தை நடத்தி அக்னிஹோத்ரி, அதாவது தீட்சங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கேன். அதுக்காக எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? சுப்பினி ஏதோ தனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொன்னான், அதில் உடனே குத்தத்தை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் முன்னாடி அவனை இப்படி அவமானப்படுத்திருக்க வேண்டாம். நான் இவ்வளவு தீவிரமாக இருந்தால் தான் தப்பு பண்ணக்கூடாங்கிற நினைப்பு வரும். கூடவே தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணமும் வரும். இப்படியே ஒவ்வொருத்தரையும் அழிச்சிருங்கோ. ஏய் ஒரு நிறுத்துறி, என்னடி மேலே மேலே பேசிட்டே போகிறேன். ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரையே அழிச்சுட்டு இருக்கேன். தத்து பற்றின ஏதாவது பேசிட்டு இருக்காது. அந்த சந்தானரவன் தான் உயிரை போக்கின்றதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லலை. ஊரில் பரவலாக பேசிக்கிறேன், பேசிட்டு போகட்டுமே.
நீ விசிறுமா விசிறு. நீங்கள் நன்னா கால் நீட்டுங்க, நான் பிடிச்சி விட்றேன். காலை பிடிக்கிறேன்னு காலை வராதடா. அப்பச்சாரம் இந்த நீச்ச எண்ணமெல்லாம் இந்த சின்ன புத்தி கெட்டுமா? வருஷ கணக்காக இங்கேயே இருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஊரில் யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசட்டும், இல்லை இந்த ஊரே எனக்கு எதிராக திரண்டு வந்தாலும் வரட்டும், அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுறதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். இந்த அக்ரஹாரத்தை பொறுத்த வரையிலும் நான் சொல்கிற வார்த்தை தான் கடைசி வார்த்தை. இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வாயில் என்னடா? ஏலக்காவா? டேய், என்னடா பழக்கம் இது? சதா சர்வ காலமும் மென்னுண்டு. வா, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு சாமியை பிடிக்கல. அபச்சாரம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா போகலாம். நீங்க போங்கோ, நான் வரல. எனக்கு சாமியை பார்க்க பிடிக்கல. சரி சரி, முதல்ல எழுந்துரு. அம்பி, இப்படிலாம் பேசக்கூடாதுடா, தப்பு. அப்படி பார்த்தா சாமி செஞ்சதும் தப்பு தானே? எதை சொல்ற? எதை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அம்பி, பழசியை நினைச்சுட்டு இருக்காத. வா போலாம். வா. எங்க இருந்தா? இந்த மரத்தடியில் உட்காந்துருந்தான். மகாதேவா, இங்கெல்லாம்டா தேடுறது, இங்கதான் இருக்கியா? வாடா. ஏன்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லடா. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ். ஆமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், உனக்கு எப்படி தெரியும்? அதை ஏன் கேட்குற? உம்பொண்டாட்டி எம்பொண்டாட்டிகிட்ட சொல்ல, எம்பொண்டாட்டி எங்கிட்ட சொல்ல, நான் உங்க ஆத்துக்கு போக, உங்க அம்மா நீ கோல்ல இருக்கிறதா சொல்ல, அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு ஓடி வரேன். முதல்ல மூச்சு வாங்கிக்கோ. இன்னைக்கு என் பிறந்த நாள் ஊர் உலகத்துக்கே சொல்லிட்டியாக்கும். நாங்க என்ன ஊர் உலகமா? ஒரே தெருவுல இருக்கோம், அப்பப்ப அடிச்சுப்போம் புடிச்சுப்போம். அதுக்காக பார்வதி என்கிட்ட சொல்லாம இருப்பாளா? ஆமா ஆமா, எங்க ஆத்துல நான் தும்மினா கூட முதல்ல நியூஸ் உங்களுக்கு தானே வரும். என்ன சிரிப்பு? தரிசனம் ஆயாச்சோனோ, கிளம்புங்க. எங்க வரட்டா? ஒண்ணு இல்ல, தீட்சிதரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம் தான். இன்னைக்கும் பிறந்த நாள், இன்னைக்கு அந்த ஆள் மூஞ்சில முழிக்கணுமா? எப்ப பாரு அவர் ஏன்டா கரிச்சு கொட்டிண்டே இருக்க? இந்த ஊர்ல அவர் ஒரு பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் பொல்லாத பெரிய மனுஷன். அகம்பாவம், ஆணவம், ஆக்ரோஷம் இதெல்லாம் ஏகத்துக்கு இருக்கிற ஒரு ஆளை என்னால பெரிய மனுஷனை ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க மாட்டேன். நீ ஏத்துக்கட பரவாயில்லடா, நேரா பாக்குறது என்ன பண்ற? கையை கட்டி வாயை பார்த்து சும்மா இருக்கியா? என்னால இந்த பிரச்சனையை மாட்டினதுக்காக தான். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அவர்கிட்ட. ஆண்டவா, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவரை பத்தி பேச்சு எடுத்தா மட்டும் வாக்குவாதம் வந்துடுறது. நாடியாச்சு, கிளம்புங்க. போ போ ப்ளீஸ் போ. வாயண்டி. வந்து பேசிக்கிறேன். நம்ம மகாதேவன் அந்த மகானுபான் வாயில பூந்து புறப்பட்டு வாங்கி கட்டிண்டு வாடின முகத்தோட வராம சிரிச்ச முகத்தோட வரணும்னு சாமி வேண்டிக்கலாம். வா. மாமா, மாமா. யாரு? வாடா மகாதேவா. என்ன அதிசயமா காலங்காத்தால இந்த பக்கம்? இல்ல, மாமாவை பார்க்கணும். என்ன விஷயம்? எதுக்காக பார்க்கணும்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எடுத்து வைடா. 131. மகாதேவன் வாங்க. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். மாமா இருக்கார் ஒன்றும்? இருக்கார், வாங்க உள்ள உட்காருங்க. சீமாச்சு, வந்த வாழ வாசலே நிக்க வச்சு பேசின்னு இருக்க. இல்லை முன்னே, உள்ள வர சொன்னேன். முதல்ல அண்ணா இருக்காரான்னு சொல்லுன்னு கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டார். நீங்க சௌரியமா உட்காந்துங்க. சரி சரி, மகாதேவன் வந்திருக்காருன்னு அண்ணாட்ட போய் சொல்லு. சரி, இதோ சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் காஃபி கலந்து கொண்டு வந்துடுறேன். இல்லை வேண்டாம், நான் மாமாவை பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பணும். என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷம், இது வந்துடுறேன். இதை என்கிட்ட சொல்லப்படாத. என்ன சொன்னேன்? இல்லை, அண்ணாட்ட முறைப்படி சொல்லிவிடுறேன்னு.
நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பவாம சரதசரம். மகாதேவன் வந்திருக்கார், உங்களை பார்க்கணுமா? இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளாம். ஆமாம், தடிக்கடா மாதிரி வயசாகிடுது. இன்னும் என்ன பிறந்த நாளெல்லாம் கொண்டாடிட்டு. நான் கூட சொல்லி பார்த்தேன், சின்ன சின்ன விஷயத்துலலாம் அண்ணாவை தொந்தரப்படுத்த வேண்டாம். என்னது? இல்லை ஓய்வு இல்லாமல் இருக்கலே, உங்களை போய் தொந்தரப்படுத்த வேண்டாமேங்கிறதுக்காக. ஆமாம், உன்னை தென்னந்தோப்புக்குன்னா போச்சுண்ணே, போயிட்டு வந்தியா இல்லையா? போயிட்டு வந்தேண்ணா. தேங்காயெல்லாம் பறித்து ஆற்றுக்குள்ளே வச்சுட்டேன். எவ்வளவு தெரியுது? அதைத்தான் எண்ணிண்டே இருந்தேன். மகாதேவன் வந்துட்டார், அதை சொல்கிறதுக்கு தான். முதல்ல அந்த வேலையை போய் பாருப்போ. சரிண்ணா. கலந்து வந்துட்டல. ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? அம்பி எப்படி இருக்கான்? எப்பவும் போல தான், எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கான். இன்னைக்கு கார்த்தால கூட இப்படி தான் கோவிலில் சுவாமியை பார்க்க மாட்டேன்னு நடம் பிடிச்சான். இந்த புள்ள ஏன் தான் அப்படி இருக்கோ? எல்லாம் அவன் கர்மபலன் மாமி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். வந்துட்டுருக்கார். மாமி ஒரு நிமிஷம். என்னடா மகாதேவா, அம்பியை பற்றி கேட்டுருக்காள? இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். மாமா 2 பேரும் நின்னால நமஸ்காரம் பண்ணிடுறேன். அபிவாதியே பார்கவ வைதகவ்ய காவேச த்ரயாரிஷைஹி பிரவரான்விதः வாதுல்ய கோத்ராः ஆபஸ்தம்ப சூத்ராः யதுஷ்யாகாத்தியாயி மகாதேவ சர்ம நாம அகம் அஸ்மி போஹோ. தீர்காயுஷ்மான் பவ. சீமாச்சோ, 2 மட்டக்காய் எடுத்துனோட. நீ எதுக்கடா நிற்கிற? உட்காரு. இல்லை பரவாயில்ல மாமா. எதுக்கடா இந்த போலி மரியாதையெல்லாம்? உட்காரு. இல்லை மாமா, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு அதான். ஆமாம், பொல்லாத ஆஃபீஸ். இந்த தெருக்கூட இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லாம் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன். இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்து பொறுக்கி மட்டைக்காயாக கொண்டு வந்திருக்கேன். மட்டைக்காய் இல்லைடா, மட்டைக்காய். கொண்டா, இந்தா வாங்கிக்கோ. என்னடா இது வெறும் தேங்காய் தானே கொடுக்குறானே நினச்சிக்காத. எந்த பொருளை கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மனசோட கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். க்ஷேமமாக அமோகமாக இருப்ப. போயிட்டு வா. உங்கள் ஆசீர்வாதம். வரேன் மாமா. ஆத்துல எல்லாரையும் விசாரிச்சுதான் சொல்லுங்க. முடிஞ்சா அம்பி இங்கே அனுப்பி வைக்கிறேடா. நம்மாத்த ஹரியோட விளையாடின்னு இருக்கட்டும். அவன் அப்படி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தானா தான் தேவையில்லையே. எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கான். போ சரியாயிடணும். வரேன். குணக்காஞ்சீதாமா கரிகலபகும்பஸ்தனதா பரீட்சீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா. பாவம் மன்னி அம்பியை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா. இனிமே இந்த ஆற்றுல அம்பியை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நீர்ஜா கொண்ட என்னடி இது இப்படி மண்ணில் உட்காந்துட்டு பட்டுப்பாவடெல்லாம் அழுக்காடுண்டி. அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன்ப்பா. வேணாம்மா, வாமா. நான் நீ அம்பிலாம் சேர்ந்து சாப்பிடலாம்ப்பா. உனக்கு பசிக்கலையாடி? இரு, காலையில் மீன் போகலாம். பாவாடை தூக்கு. வா பார்வதி, இலை போட்டாச்சா? நான் சாப்பிட்டு கிளம்பணும், நேரம் ஆயிட்டுருக்கு. ஏண்டா மகாதேவா, தீட்சிதரை பார்த்துட்டு வந்துட்டியா? ஒழுங்கா ஆசீர்வாதம் பண்ணினாரா? கிருதக்கா ஏதாவது சொன்னாரா? யானை யானை அரச யானை. ஏண்டாப்பா கேட்குறேனே, பதில் சொல்லப்படாதா? நீ மெல்றதுக்கு ஏதாவது அவள் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்க. நான் அதையா சொல்ல, பதிலுக்கு நீ நாளை சொல்ல. எதுக்கு வம்பு, விடு. அந்த மனுஷனை நிர்கதியாக விட்டுவிட்டு கண்காணாத இடத்துல போய் உட்காந்துட்டார். அதான் நீங்களாம் வாயில் வந்து இப்படி பேசுறேன். ஏண்டி பார்வதி, நீயே சொல்லு, நான் என்ன வம்ப தேடி அலையிறேன்? இலை போட்டாச்சு, நீங்க சாப்பிடுவாங்க. அதை வரேன், பா. கிங்கிடினாவோ எனக்கு சாதகமாக ஒரு வார்த்தை பேசிட மாட்டாளே. ஏண்டாப்பா, பிறந்த நாள்னு போனியே, அந்த மகானுபவனை ஏதாவது வச்சு கொடுத்தாரா? அவர் என்னத்தை வச்சு கொடுத்துருக்க போறார்? பாட்டி இதான் கடைசிதான். போய் இந்த மட்டை தேங்காய் தான் வச்சு கொடுத்தாரா? உங்கள் அப்பா இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு அவருக்கு. இத்தனை சொத்து பத்து இருக்கே, ஒரு வெள்ளி காசு வச்சு கொடுக்க மனசு வராதே அந்த பிராமணனுக்கு. கொண்டு போய் உங்கள் அப்பாட்டையே கூடாத போ. இப்போ அந்த வெள்ளி காசை வச்சு இங்கே என்ன பண்ண போற? தங்க கோபுரமா கட்ட போற? ஏதோ கொடுத்தார், விட. எப்போ பாரு ஏன் அவரை கரிச்சு கொட்டின்னு இருக்க? ஆமாம், எனக்கு அவர் தாய் அதி கரிச்சு கொட்டின்னு இருக்கேன். இருந்தாலும் மனுஷனுக்கு இத்தனை ஆணவம் அகம்பாவம் இருக்கப்படாது. பழசெல்லாம் மறந்துட்டியா? பாவம் அந்த சந்தானராமன்
கூனி குறுகி கடைசியில உசிரியே போக்கி விட்டாரே. இதுக்கு தான் நான் சொன்னேன். நான் எதையா சொல்ல, நீ பதிலுக்கு 4 சொல்ல. ரொம்ப மொட்டை பிறந்த நாள், அதுவும் இந்த வாக்குவாதம். அவரை பத்தி எது சொன்னாலும் உனக்கு ஏன்டா பொறுக்க மாட்டேங்கிறது? ஏன்னா அவர் என் குரு, எனக்கு வேதபாலம் கத்து கொடுத்தவர். நான் உனக்கு அம்மா, உன்னை பெத்து வளர்த்தவோ. இப்படி வெகுளியா இருக்கியேன்னு பொறுக்காம சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் உன் அக்கறைக்கு. ஆயுசு பூரா போஸ்ட் ஆபீஸே கட்டின அழுடா. ஆச்சு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 4 காசு சேர்த்து வைக்கணும்னு பொறுப்பே இல்லையா உனக்கு? அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்றேன்? வீடு வீடா போய் வெள்ளி காசு கேட்க சொல்றியா? பார்வதி, இலை போட்டாச்சா? என் மேல இருக்கிற எரிச்சல ஏன்டா அவ மேல காட்டுற? பாவம் அந்த பொண்ணு. எனக்குன்னு பறிஞ்சுன்னு வர நீங்க இருக்கேளோ, நான் பழைச்சேன். அங்க என்ன குடஞ்சுன்னு இருக்கேள்? இதோ வரேன். அப்பா மடியில உட்கார். அண்ணா எங்க? குழந்தைகளுக்கு சேர்த்து இலை போடுமா? சரி. அம்பி எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அக்கம் பக்கத்துல. என்ன பொறுப்பு இல்லாத பதில் இது? புள்ள எங்கன்னு பெத்தவளுக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன அம்மா இவோ? இப்போ என் மண்டை உருள்றதாக்கும். எப்பவா அது யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கணும் உங்க அம்மாக்கு. இல்லைன்னா பொழுதே போகாது. அதை புறக்கணும், விட்டுரு. இலையை போட்டியோ இல்லையோ? அம்பி எங்க? அம்பி, அம்பி, அம்பி. என்னடாச்சு? இல்லை, ராத்திரி விசாரிச்சிட்டேம்மா, யாராத்துக்கும் அம்பி வரல. என்னடி இந்த பக்கத்துல எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு, எங்கேயும் வரலையா? என்னாச்சு, ஒரே கூட்டமா இருக்காளே? அம்பியை காணோம். असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय